வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் யார் பக்கம் நிற்கிறோம் என்று சொன்னால், ஆசைப்படுவது எல்லாம் ஆண்டோர் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் நாம் நிற்பது எல்லாம் பணத்தின் பக்கமாக, சொத்துகளின் பக்கமாக, செல்வங்களின் பக்கமாக நிற்கிறோம். மனிதர்களின் பக்கம் நிற்கிறோமா, பசியோடு நிற்பவர்களின் பக்கம் நிற்கிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா செல்வங்களும், அது பணமாக இருக்கலாம், சொத்துகளாக இருக்கலாம், அசையக்கூடிய சொத்துகளாக இருக்கலாம், அல்லது அசையாத சொத்துகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய கரங்களிலே பொறுப்பாளர்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதை நாம் உரிமையாக கொண்டாடுவதற்காக அல்ல. அதை நிர்வகிப்பதற்காகத்தான் கடவுள் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறாரே தவிர அதை எல்லாவற்றையும் எனக்கு மட்டும்தான் என்று சொந்தம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக அல்ல. இன்றைய நாளில் அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதரும் செல்வருக்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லி பரிசேயர்களை ஒரு உதாரணமாக கொடுக்கின்றார். ஆனால் ஆசை மிக்க பரிசேயர்கள் எல்லாருமே தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பு மிக்கதா ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நம்மிடம் உதவி என்று கேட்டு வருகிறவர்களுக்கு நான் எந்த அளவிற்கு உதவி செய்கிறேன்? உதாரணமாக 5000 ரூபா உங்ககிட்ட உதவி கேட்டு வராங்களா? 5000 ரூபாயா கொடுக்க முடியலையா? ஓகே, 500 ரூபாயாவது கொடுப்போம். நம்மளால் முடிஞ்சதையாவது, என்னால் இதுதான்ப்பா முடியும், இதை நீ வச்சுக்க, ஐ எம் ரியலி சாரி, என்னால் இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது, எனக்கும் தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி முடிந்த அளவிற்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்வதற்கு நல்ல மனதும் நமக்கு இருக்கிறதா?